ஏங்க இது வந்து ப்ரமோஷனுங்க. இது ப்ரமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சரியா? நல்லது செய்வன் வந்து வெளியில் சொல்லிட்டு செய்யணும்ல. இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த 5 ரூபா டாக்டர்லாம் சீக்கிரத்தில் இதில் வந்தாங்க. அதை தீமா வச்சு தான் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே அப்படி ஒருத்தர் இருக்கார். 5 ரூபா வாங்கிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் இருக்கார். இன்னும் நிறைய டாக்டர்கள் பணம் வாங்காமையே இருதய அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லாமே செய்யக்கூடியவங்க இருக்காங்க. திறமையான டாக்டர்கள் இருக்காங்க. அவங்களாம் இன்னத்தனை ப்ரமோட் பண்ணிட்டா இருக்காங்க? இல்லை அவங்களாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்களா? கிடையாதுங்க. இவர் எதுக்கு போடணும்? இவருக்கு அதன் மூலியமாக இன்னும் மேலே தன்னை வலுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு, சரியா? ஒருவேளை he might have got some idea to join any politics, maybe. அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி சொன்னவர் தாங்க விஜயும். அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார், அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னார். அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சப்போ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு சண்டையே போட்டார். அப்புறம் வராமல் இருந்தார். அப்படிலாம் கிடையாது, எல்லாம் வரும். இது ஒரு விதமான போதை. பதவி என்பது ஒரு போதை, பணம் என்பது ஒரு போதை. ஸோ எப்படி வந்து போதைப் பொருட்கள், மற்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்களை வந்துட்டு அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுதோ, அது மாதிரி இந்த மாதிரியான போதையானவர்கள் இதை செய்வதற்காக தன்னை மீறிய செயலிலும் ஈடுபடுவர் என்பது மாத்திரமே உறுதி, சரியா? இது வந்து திஸ் லீட்ஸ் டு பி எ கிரிமினல் ஆக்ஷன் மேபி இன் ஃபியூச்சர். நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருப்பு படம் நீ உருவாக்காமல் இருக்கலாம், ஆனால் கருப்பு படம் உருவாக்கினவன் உன்னை ஹையர் பண்ணுறான். ஆமாம், அவன் ஹையர் பண்ணுறான். அவன் சொல்கிறத நீ செய்கிற, அவன் கொடுக்கறத வாங்கி தான் நீ செய்கிற. யூ ஆர் நாட் டூயிங் அவுட் ஆஃப் யுவர் பேக்கெட். யூ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் மனி. ரொம்ப தெளிவாக